கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு எந்தவித குறைவில்லாமல் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளே நாம் போகிறோம். அந்த அளவுக்கு நம்மை அந்த வார்த்தையை கொண்டு அவர் கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வாழ நமக்கு அவர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் அதைத்தான் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தேவனை நோக்கி நாம் சில வார்த்தைகளையும் சொல்கிறோம். இப்படித்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து அவர் நமக்கு சில வார்த்தைகளை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. பாருங்க, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான, அதாவது இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தையுமே வைத்திருக்கிற வாஞ்சையினால், நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்றே கொடுக்கிறேன். பாருங்க, நம்முடைய அன்பு தேவன் நமக்கு தந்த அனைத்தும் வெள்ளியும் பொன்னி இந்த பூமியிலே அழைத்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை மீட்டு நமக்கும் தந்திருக்கிறார். நிறைய சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது, என்ன எப்படிலாம் கிடைக்க போதோ இல்லையோ அப்படின்னு நிறைய யோசித்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தேவன் சிலுவையின் மரணம் மூலமாக நமக்கு மீட்டு கொடுத்துட்டார். இப்போது நம்முடைய இது சொந்தம், பிசாசுக்கு கிடையாது. அப்பொழுது இருந்தது, பிசாசின் அடிமையலாக இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்து அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு மீண்டும் அந்த பொக்கிஷத்தை, அந்த தோட்டம், ஏதேன் தோட்டம் போல இந்த பூமியை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நம் கையில் தந்திருக்கிற அந்த வெள்ளியும் பொன்னையும் இது நம்முடையதாக அவர் தந்து விட்டார். பாருங்க, முந்தி கர்த்தர் சொல்லுறார், இது வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையை பார்க்க போனால் கர்த்தருடைய அவர் படைப்பின் மூலமாக தான் கொண்டு வந்திருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்மை மதித்து நமக்கு வெகுமதியாக இந்த பூமியை கொடுத்தார். பாருங்க, ஆதாமுக்கு கொடுக்கும் பொழுது அவன் அதை அனுபவித்தான். தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் மற்ற பிரச்சனைகளை மாட்டினான். அதனால் கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்து கிறிஸ்து வந்து அதிலிருந்து மீட்டெடுத்து மறுபடியும் அதே வெள்ளியும் பொன்னையும் எல்லாம் உண்டு பண்ணதை திரும்ப மனிதன் கையிலே கொடுத்தார். இதை நாம் அறிந்து கொள்ள, நிறைய பேருக்கு இது தெரிய செய்யுது. கிறிஸ்து நமக்காக ஏன் சிலுவையில் மரித்தார்? நிறைய சொல்லுவாங்க, ஏதோ நமக்காண்டி இந்த சாராயம் பீடி சிகரெட் குடிக்காத அளவுக்கு பாவம் மன்னிப்புக்காண்டி தான் மரித்தார் அப்படின்னு நிறைய சும்மானாலும் மற்ற எண்ணத்தில் கொண்டு போகிறாங்க. என்ன சிலவங்களுக்கு தெரிய செய்யுது. பல வருஷமாக கோயிலுக்கு போவாங்க. கிறிஸ்து மரித்ததுக்கு விதம் என்ன? அவன் செய்த பாவங்களை எல்லாம் மீண்டும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காகத்தான் சிலுவை மரணம். நாம் பாவத்தில் கிடந்தோம், இப்போ நாம் பாவி கிடையாது, இப்போ நாம் நீதிமான். அது எப்படி நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி நீதிமான்? நான் எத்தனையோ இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தவறு பண்ணியிருக்கேன், அது தண்ணியிருக்கேன், இது தண்ணி. நீங்கள் வந்து உலக பிரகாரமாக இன்றைக்கி ஆவிக்குரியமான, அதாவது தேவனுடைய ஆவியிலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து உங்களை நீதிமான ஆக்கிவிட்டார். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்து சில காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், அது உங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் கொண்டு வந்தால் அது உங்கள் சரீரத்தை தான் கெடுக்கும். தேவன் உள்ளான அந்த ஆவியை அது ஒன்றும் தீட்டுப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் தேவன் உண்டு பண்ண அந்த அது ஒரு கூடு மாதிரி தான் உங்களை வைத்திருக்கிறது. அந்த ஆவி, அந்த ஆவிக்குள்ளே தான் இந்த சரீரமானதுக்கு இருக்குது, அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதை தீட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் வேணால் அந்த மாதிரி தப்பாக உங்கள் சரீரத்தை தான் கெடுத்துக்கிட வேண்டிய ஆவியில் நீங்கள் தீட்டுப்படுத்து. ஏன்னா தேவன் அதை வைத்து விட்டார். நீ நீதிமான், உனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கா, அது உன்னுடையது. அப்படி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால தான் பாருங்கள், அந்த ஆலயம், நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் நமக்கு அதற்குள்ளான அந்த இதயத்துக்குள்ளான அந்த இது வந்து தீட்டுப்படுத்துறதுக்கு நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யணும், சரீரத்தை கெடுத்து விட்டுது. உள்ளுக்குள்ளே போய் அது உங்களை பாதிக்கிறதுக்கு எதுவும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் அது உள்ளே நீங்கள் எங்கே உள்ளே வைத்து தவறான எண்ணங்களை உள்ளே வைத்து நீங்களே அதை உருவாக்கும் பொழுது உங்கள் சரீரம் கெட்டு போயிடுது. உள்ளான ஆவி என்ன புதுப்பித்த தான் இருக்குது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் நீ புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார். அதை அறியாதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஐயோ நான் பாவின்னு. ஆனால் தேவன் சிலுவையின் மரணத்தின் மூலமாக எல்லாரையும் நீதிமானாக்கிட்டார். அதை அறிந்து கொண்டு நீதிமான ஆக்கினருடைய நோக்கம் என்ன, நான் எப்படி இருக்க வேண்டும், இந்த சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரு, அப்போ இந்த சரீரத்தை ஏன் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அறிந்து அதன் மேல் நாம் அதில் பழகி கொண்டு வந்து அதனோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சிலவங்களை அப்படி இல்லை,
அதே தவறான அந்த பொய்யான எண்ணங்களை கொண்டு வந்து நீ அப்படி செய்யறதுனால உன்னை கிறிஸ்து அடிப்பார், இப்படி செய்வார், நீ ஏன் அப்படி யோசித்தா, சபையில் இருந்துக்கிட்டு நீ அப்படி ஏன் சொன்னா, இப்படி ஏன் சொன்னா, அதனால தான் உனக்கு அடி, நீ தப்பு, நீ செஞ்சது அப்படி, இதெல்லாம் நிறைய பேர் குழப்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கான அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நாவை எப்படி கையாள வேண்டும், இதெல்லாம் தெரியணும் பாருங்கள். இதெல்லாம் பைபிள் படித்தா தான் தெரியும். அதுக்கு தான் தேவன் உங்களுக்கு அற்புதமான கையில் ஒரு கரத்தை கொடுத்துருக்காரு. இந்த வார்த்தைகளை உன் இரவும் பகலும் இது தியானித்து கொண்டு இரு, இது விட்டு பிரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்பொழுதே தியானிச்சுட்டு இரு, அப்படின்னா தான் நீ உன் வாழ்க்கையை நீ வாக்கிய பண்ண முடியும் அப்படின்னு தேவன் தெளிவாக சொல்லிக்கிறார். அதனால தான் பாருங்கள், அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வாஞ்சியாக இருக்கேன், அந்த வார்த்தைக்கு மேல் நான் வாஞ்சியாக இருக்கிறதுனால எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளையும் என் தேவனுடைய ஆலயத்துக்குண்டே கொடுக்கிறேன். பாருங்கள், தேவனே நமக்கு தந்திருக்கார், தேவனுக்கே நம்ம திரும்ப கொடுப்போம், திரும்ப தேவனே நமக்கு தரப்போம். ஏன்னா நம்ம அவருடையது நமக்கு தந்துட்டார். நம்ம அவருக்கு கொடுக்கும்போது திரும்ப அதே தான் அந்த பல மடங்கு நமக்கு வரப்போகிறது. இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் நீ இப்படி வாழு, நீ இப்படி இரு, நீ இப்படி சந்தோஷமாக இரு, நீ மகிழ்ச்சியாக இரு, அதுக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக்கோ, நீ இன்னும் முன்னேறு, இப்படித்தான் அவர் சொல்லி கொடுக்குறார். தினமும் உங்களை ஓட்டாண்டியாக போகிறதுக்கு ஒன்றும் அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருடைய விருப்பமே என்ன, நீங்கள் பொருளாதாரத்தில் செலுத்தி இருக்குன்னு அவருடைய விருப்பம் சித்தம் இருக்குது, நீங்கள் சுகத்தில் இருக்கிறது விருப்பம் சித்தமாக இருக்குது, நீங்கள் நன்றாக உயர்ந்த ஸ்தானத்தில் போகிறது விருப்பம் சித்தம் இருக்கிறது, நீங்கள் பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு தொழில் இருக்குது, இதனுடைய மேலான தொழில் ஆக்கி பல பேருக்கு நீங்கள் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், ஏன்னா 1000 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்துறதுக்கு தான் அவருடைய விருப்பம் சித்தம் இருக்குது. இதைத்தான் அவர் நேசித்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய திறனை அவர் அதிகமாக தான் அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இப்படித்தான் இந்த உள்ளத்தை நாம் அறியும் பொழுது இப்படித்தான் என் தேவன் இருக்கிறார் என்று வாஞ்சிக்கணும். இப்படித்தான் என் தேவன் எனக்குள்ளே இருந்து இதெல்லாம் செய்கிறார், ஆனால் என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாறும். இப்படி வாஞ்சியாக கொண்டு வரணும். தேவன் இப்படி தான் எனக்கு செயல்பட்டு கொடுக்கிறார். சிலுவின் மரணம் எதற்கு, என்னை நன்றாக ஆக்குவதற்கு. சிலுவின் மரணம் எதற்கு, என்னை கீழாக்காமல் மேலாக்குவதற்கு. சிலுவின் மரணம் எதற்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வார்த்தைகளை போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு நம்ம பேச கற்றுக்கிடணும். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தை மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், அவரும் என் மேல் வாஞ்சியாக இருக்கிறார், என்னை உயர்த்தவே அவர் வாஞ்சியாக இருக்கிறார், என்னை அதிகமான வாழ்க்கையிலே முன்னேறதற்காகவே என் மேல் வாஞ்சியாக இருக்கிறார். இப்படி பேச கற்றுக்கொடும்பதுதான். இப்படி பேசும்பொழுது தான் அவர் வார்த்தைகளை கொண்டு நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றால் அவர் தேடி வந்து இன்னும் அதிகமான வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கீழே இருந்தாலும் மேலே புஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வல்லமை அந்த வார்த்தைக்கு வந்து விடுது பாருங்கள். அந்த மாதிரி தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த மாதிரி காரியத்தை அவர் உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.